கோல்டன் ஸ்டோரி டைம். பச்சை பசேல்னு மலைகளை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமத்துல கேசவா அப்படிங்கிற ஒரு ஏழை வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்குன்னு சொத்து பத்துன்னு எதுவுமே இல்ல. காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து சந்தையில வித்து வர வருமானத்துல குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி கௌரி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த ஊருக்கு பூபதி அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அவன் ஏழைங்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு கழுகு மாதிரியானவன். வட்டி மேல வட்டியா போட்டு ஊர்ல நிறைய பேரோட நிலத்தை அவன் புடுங்கி இருக்கான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், ஏங்க வீட்ல ஒரு வேளைக்கு தேவையான அரிசி கூட இல்லைங்க. நேத்து நீங்க கொண்டு வந்து கிழங்கு வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். பாவம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. கவலைப்படாத கௌரி, அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை கடந்து வர தைரியத்தையும் கொடுப்பான். நான் ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டேயாவது வேலை கேட்டுட்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா வாங்க, பசங்க பசியால அழுதுகிட்டு இருக்காங்க. கேசவன் வேகமா ஊருக்குள்ள போனான். தெரிஞ்சவங்க பணக்காரங்க எல்லார்கிட்டயுமே வேலையை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா யாருமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில வர வழி இல்லாம அவன் நேரா பூபதி கிட்ட வேலை கேட்க போனான். ஐயா பெரிய ஐயா, வீட்டில் பசங்கெல்லாம் பட்டினியா இருக்காங்க. எதனா வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உனக்கு கொடுக்குற மாதிரி வேலை என்கிட்ட இல்லடா. பேசாம போய் அந்த காட்டுல விறகு வெட்டிக்கோ, போ. அப்படி பூபதியும் வேலை இல்லைன்னு சொன்னதுனால பாவம் கேசவா அங்கிருந்து போயிட்டான். ரொம்பவும் கவலையோட கையில கோடாலியோட அந்த ஊர்ல இருக்கிற கோவில்ல போய் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த ஊரோட கோவில் பூசாரி அங்க வந்தாரு. ஓ சரி ஐயா, காலையில இருந்து ஊர் முழுக்க எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டேன். யாரும் வேலை இல்லைன்னு சொல்றாங்க. பசங்க பட்டினியா இருக்கு. நீங்களாவது எதனா வேலை கொடுங்க. கவலைப்படாத கேசவா, அந்த சிவன் யாரையும் பட்டினியா படுக்க விட மாட்டான். சரி, இந்த கோவிலோட நிலைமைய பாத்தியா எவ்வளோ குப்பையா இருக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற புதரெல்லாம் வெட்டிட்டு கோவிலை சுத்தம் பண்ணு. சாயந்தரம் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். ரொம்ப சந்தோஷம் பூசாரி ஐயா. இதோ இப்பவே வேலையை ஆரம்பிக்கிறேன். கேசவன் அவன் கையில இருக்கிற கோடாலியை வச்சு அந்த சிவன் கோயில்ல வேலைய ஆரம்பிச்சான். சிவன் கோயில் சுத்தி இருக்கிற களிச்செடி எல்லாத்தையுமே புடுங்கி போட்டான். அங்க விழுந்திருக்கிற காஞ்ச இலை எல்லாத்தையுமே எடுத்து போட்டான். அந்த நேரத்துல அவன் அந்த கோவில்ல ஒரு ஓரமா மண்ணுக்குள்ள ஒரு கல் இருக்கிறத பார்த்தான். அட என்ன இது, ஏதோ பாக்குறதுக்கு கல்லு மாதிரி இருக்கு. அப்படின்னு நினைச்சு அதை வெளியில எடுத்து பார்த்தா அது ஒரு பழைய காலத்து உரல். அந்த உரல் மண்ணுக்குள்ள இருந்தாலும் கூட இத்தனை நாளாகியும் கெட்டு போகல. ரொம்பவும் நல்லபடியா தான் இருந்துச்சு அந்த உரல். யாராவது பெரிய ஆளுங்க கோவிலுக்காக கொடுத்த காணிக்கையா இருக்கும். ஆனா இத்தனை நாள் மண்ணுக்குள்ள இருந்தும் இது இன்னும் கெட்டு போகாம இருக்கே. வீட்டுல பழைய உரல் கெட்டு போய் என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறா. சும்மா தானே இருக்கு, இதை நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த உரலை எடுத்துக்கிட்டு அவன் நேரா கோவில் பூசாரி கிட்ட போனான். பூசாரி ஐயா, கோவிலை நான் சுத்தம் பண்ணிட்டேன். கோவிலை சுத்தம் பண்ணும்போது மண்ணுக்குள்ள இருந்து இந்த பழைய உரல் எனக்கு கிடைச்சது. என் வீட்டுல உரல் இல்லாம என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுறா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த உரலை நான் வீட்டுக்கு கொண்டு போலாமா ஐயா? சரி கேசவா, இது இங்கிருந்து என்ன பண்ண போகுது, உனக்காவது பயன்படட்டும். இந்தா நீ செஞ்ச வேலைக்கான கூலி பணம். பணத்தை வாங்கிக்கிட்டு கேசவன் ரொம்பவும் சந்தோஷமா அந்த உரலையும் தோல்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். கௌரி இங்க வா, கிடைச்ச பணத்துல கொஞ்சம் சோளத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். கோவில்ல இந்த உரல் சும்மா தான் இருந்துச்சு, அதான் பூசாரி கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை கழுவி சுத்தம் பண்ணு. ஆ சரிங்க, இந்த உரல் ரொம்ப நல்லாதான் இருக்கு. கௌரி அந்த உரலை கழுவி கொண்டு வந்தா. அதுல போடுறதுக்கு அரிசி எதுவும் இல்ல. அன்னைக்கு அவன் கொண்டு வந்த சோளம் தான் இருந்துச்சு. பசியோட இருக்கிற பிள்ளைங்களை பார்த்த உடனேயே அவ ரொம்பவும் கவலையா அந்த உரலை சுத்திக்கிட்டே, நல்லாதான் இருக்கு உரல், ஆனா இதுல போட்டு அரைக்கிறதுக்கு இந்த சோளத்தை தவிர எதுவும் இல்ல. பசியோட இருக்கிற என் பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு கவலையா இருக்கு. என் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சுட சுட சாப்பாடு, பொரியல், குழம்பு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவ நினைச்சது எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துச்சு. சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாமே சூடா. ஏங்க ஏங்க இங்க பாருங்களேன், இந்த உரலுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்கா? இந்த உரல மாவு போட்டு ஆட்டிக்கிட்டே நான் இது வேணும்னு கேட்ட உடனேயே அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து இருக்கு. அடடே, என்ன அதிசயம் இது, இந்த உரல் என்ன கேட்டாலும் கொடுக்குது. இரு நான் சோதிச்சு பார்க்கறேன். அப்படின்னு அந்த உரலை சுத்திக்கிட்டே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இனிப்பான பாயசமும் சுட சுட வடையும் வேணும்னு கேட்டான். ஆச்சரியம், அவன் அப்படி கேட்டானோ இல்லையோ அவன் கண்ணுக்கு முன்னாடி அவன் கேட்டது எல்லாமே வந்துச்சு. அதை பார்த்து அவங்க 2 பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கௌரி, இது பேய் பிடிச்ச உரல் இல்ல.
இது கடவுள் நமக்கு கொடுத்து இருக்கிற வரம். இதுகிட்ட நாம என்ன கேட்டாலும் அதை அது அப்படியே கொடுக்கும். இது கடவுள் நமக்காக அனுப்பி வச்சது போல. முதல்ல பசங்களுக்கு சாப்பாடு கொடு. அன்னைக்கு அந்த மந்திர உரல் மூலமா கிடைச்ச சாப்பாடு ரொம்பவும் சுவையா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு பசியோட இருந்தவங்க எல்லாருமே அவங்க பசிய ஆத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கேசவனும் கௌரியும், கௌரி, கடவுள் நம்ம பசியை தீர்த்துட்டாரு. ஆனா நம்ம ஊர்ல நிறைய ஏழைங்க கடனை கட்ட முடியாம சாப்பாடு சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பசியையும் தீர்க்கணுமே. ஆமாங்க, 10 பேரோட பசியை தீத்தா அந்த கடவுள் நமக்கு புண்ணியத்தை தான் கொடுப்பாரு. இந்த மந்திர உரல் கிட்ட கேட்டு எல்லாருடைய பசியை நாம தீர்த்திடலாம். அன்னையில இருந்து கேசவன் அவனுடைய குடிசைக்கு வெளியில அந்த உரல் கிட்ட கேட்டு உணவுகளை எல்லாத்தையுமே வச்சு அந்த பக்கமா வரவங்க போறவங்க பசியோட இருக்கிறவங்க ஏழைப்பாளைங்க எல்லாருடைய பசியையும் அவன் தீர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த சாப்பாடு சாப்பிட்ட ஊஜனங்களுடைய வியாதிங்க எல்லாமே கூட போயிடுச்சு. எல்லாரும் மனசார கேசவனை தான் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் கேசவனுடைய வீட்டுக்கு முன்னாடி ஜனங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறத பார்த்து பூபதி ஆச்சரியப்பட்டான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. அவன் பக்கத்துல இருந்த அவனுடைய வேலைக்காரங்கிட்ட, ஏண்டா பத்திரையா, என்னடா அங்க குடிசைக்கு முன்னாடி கூட்டமா நிக்குது? அந்த கேசவனுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவன் எப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறான்? ஐயா, அந்த கேசவனுக்கு ஏதோ மந்திர உரல் கிடைச்சிருக்காமா. அந்த உரல் கிட்ட என்ன சாப்பாடு கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்குமாமா. அதை வச்சுதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னது, அந்த உரல் என்ன கேட்டாலும் கொடுக்குமா? டேய், அந்த உரல் என்கிட்ட இருந்தா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அந்த உரல் அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேளு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவன்கிட்ட இருந்து புடுங்குறேன். தங்கமும் வைரமும் அதுகிட்ட கேட்டு நான் பணக்காரன் ஆயிடுவேன். ஐயா, அதை நான் கேட்டேங்க. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர் கோவில சுத்தம் பண்ணானாமா. அப்பதான் அது கிடைச்சதான். பூசாரி கிட்ட கேட்டுதான் கொண்டு வந்திருக்கான். ஓ, அந்த கோவிலு எங்க தாத்தா கட்டினது. அந்த கோவிலே எனக்கு சொந்தம்னும் போது அங்க கிடைக்கிற பொருளும் எனக்கு தான் சொந்தம். இது போதும். இதை வச்சு அவங்கிட்ட இருந்து உரலை வாங்குறேன் பாரு. அடுத்த நாள் காலையில ஊர்ல பஞ்சாயத்து கூடுச்சு. அந்த பஞ்சாயத்துல பூபதி உக்காந்துக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் கேசவனும் கௌரி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா கேசவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தாத்தா கட்டின கோவில்ல கிடைச்ச உரலை எடுத்துப்ப? அது எங்க வம்சத்துக்கு சொந்தமானது. அது எனக்கு தான் சொந்தம். பேசாம அதை கொண்டு வந்து கொடுத்துடு. ஐயா, அந்த உரலை நான் திருடிக்கிட்டு வரலங்க ஐயா. யாரும் பயன்படுத்தாம கிடந்ததால தான் அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த உரல் இப்போ ஊர்ல எல்லாரோட பசியையும் போக்குது. தயவு பண்ணி அது என்கிட்டயே இருக்கட்டுங்க ஐயா. வாய மூடு. ஊர் ஜனங்களே, நீங்களே சொல்லுங்க, எங்க தாத்தா கோவில்ல கிடைச்சது எனக்கு தானே சொந்தம். பூஜனைங்க எல்லாரும் ஆமான்னு சொன்னாங்க. கேசவன் கண்ணுல கண்ணீரோட அந்த உரலை கொண்டு வந்து பூபதி கிட்ட ஒப்படைச்சிட்டான். பூபதியும் அந்த உரலை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட அவனுடைய வீட்டுக்கு போனான். கிடைச்சிடுச்சு. இனிமே எனக்கு பண்டிகை தான். நான் இதுல சாப்பாடெல்லாம் கேட்க மாட்டேன். பத்ரையா, இந்த உரலை சுத்தி விட்டுட்டு வைரம், தங்கம், வெள்ளி எல்லாம் வேணும்னு கேளுடா. உடனே அவனும் சரி அப்படின்னு வைரம் வேணும் அப்படின்னு அந்த உரலை திருப்பினான். ஆனா அவன் அப்படி சொன்னானோ இல்லையோ, அதுல இருந்து வந்தது வைரமோ தங்கமோ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு விதமான புகையும் அதே மாதிரி விஷ தேளுக்களும் அந்த புகையிலிருந்து வெளியில வந்துச்சு. ஐயோ, விஷத்தேலுங்க, என்ன கொட்டிடும், நான் போற சாமி அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். டேய், அது சுத்துறத நிறுத்திட்டு போ. என்ன தனியா விட்டுட்டு போகாதடா, நில்லுடா. வீடெல்லாம் புகை நிறைஞ்சதுனால பூபதி இரும்பிக்கிட்டே ஒரு மூலையில மயக்கம் போட்டு உக்காந்துட்டான். அந்த உரல் இன்னும் வேகமா சுத்திக்கிட்டே அவன் வீட்டுல இருக்கிற அரிசி, பருப்பு, அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே சாம்பலா ஆக்குறத பார்த்து அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான். மத்தவங்க பசிய தீக்கணும் அப்படின்னு கேசவன் நினைச்ச அவனுடைய நல்ல மனசுக்காக தான் இந்த உரல் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. தங்கமோ வைரமோ வேணும்னு சுயநலமான கேட்டதுனாலதான் இந்த உரல் என்ன தண்டிக்குது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுக்குச்சு. உடனே அவன் வீட்டை விட்டு வெளியில வந்தான். அவனுடைய அகங்காரம் மொத்தமும் மண்ணோட மண்ணா போச்சு. அவன் தப்ப தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து அவன் கேசவனுடைய வீட்டுக்கு ஓடி போனான். கேசவா, என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன அந்த உரலால என் உயிரே போயிருக்கும். என் வீடே நாசமாயிடுச்சு. தயவு பண்ணி அந்த உரலை வந்து எடுத்துக்கோ கேசவா. ஐயா, என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? கேசவா, அந்த உரல்ல இருந்து விஷத்தேலுங்க வெளியில வருது. அப்புறம் அதுக்குள்ள இருந்து சூடான புகை வருது. அது என் வீட்டை கொளுத்தி வீடு சாம்பலாகிறதுக்கு முன்னாடி தயவு பண்ணி வந்து எடுத்துக்கோ.
அப்படின்னு கேசவனை கெஞ்சி கூத்தாடி அவன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். கேசவன் உக்காந்து அந்த உரலோட கைப்படியே பிடிச்சி, அம்மா தாயே, நடந்ததெல்லாம் தப்பு, மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்ட உடனே அங்க இருக்கிற விஷயத்தேடும் போயிடுச்சு, புகையும் நின்னு போச்சு. கேசவா, நீ நல்ல மனுஷன். அதனால தான் இந்த உரல் உனக்கு நல்லது பண்ணுது. ஆனா என் மனசுல இருக்கிற பொறாமையால இந்த உரல் எனக்கு கெட்டதை தான் பண்ணுச்சு. ஐயா, எப்பவுமே ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கணும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனால புண்ணியம் தான் கிடைக்குங்க ஐயா. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எங்களுக்கு அதுவே போதும். ஆமாமா கௌரி, அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யாருக்குமே என் மனசார நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன். கௌரி, ஐயா மனசு மாறிட்டாரு. இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. நம்மள மாதிரி ஆளுங்க உழைப்ப நம்பி தான் வாழணும். இந்த மந்திர கல்லால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ? யாரெல்லாம் ஆசைப்பட்டு எந்த ஆபத்தை கொண்டு வருவாங்களோ? வேண்டாம், இந்த கல்லு யாரோட பார்வையிலையும் படாம மறைச்சிதான் வைக்கணும். அப்படின்னு சொல்லி கேசவன் அந்த மந்திர உரலை கொண்டு போய் ஊர்ல இருக்கிற ஒரு குளத்துக்குள்ள போட்டுட்டான். அன்னையில இருந்து மாய மந்திரத்தை நம்பாம எல்லாருமே அவங்கவங்க உழைப்ப நம்பிதான் வாழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் நிரந்தரம் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணாங்க. பூபதியும் அவனுடைய திமிர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற பணத்துல ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த ஊரே ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வீட்டிலையும் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, மத்தவங்களுக்கு உதவி செய்யற எண்ணம் இருக்கும்போது கடவுள் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வான். கெட்டது செய்யற எண்ணம் இருக்கும்போது கடவுள் நமக்கு கெட்டதை செய்வான். எப்பவுமே நேர்மையா நம்ம உழைப்ப நம்பி வாழும்போது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது.